கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயம் தீர்க்கும் காலம் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை தியானிக்கப் போகிறோம். இந்த செய்தியை தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன் என்ற இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இதுல மறைந்திருக்கிறதான சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். உங்களுடைய கிருபையினாலே மூடி மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நியாயத்தீர்க்கின்ற காலம் சகல எண்ணங்களுக்கும் சகல செய்கைகளுக்கும் நியாயம் தீர்க்கிற காலம் இனி இருக்கிறது என்ற செய்தியை நாம் தியானித்து வருகிறோம். இதிலே சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சகல செய்கைகளையும் எண்ணங்களையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடினால் என்று சொல்லப்பட்டதுனால, இதுவரை நாம் தியானித்த செய்திகள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து முடிந்ததான காரியங்கள். ஆனால் இந்த செய்தியில இனி இருக்கக்கூடிய காலங்களில எது நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்ற செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இதுல பொதுவாக சன்மார்க்கன் துன்மார்க்கன் 2 பேருக்குமே நியாயத்தீர்ப்பு உண்டு என்று ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனை நியாயம் தீர்க்கிறது சரியாக இருக்கும். சன்மார்க்கம் செய்கிறவனை, சன்மார்க்கத்திலே வாழ்கிறவனை ஏன் நியாயம் தீர்க்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, அது இனி வரும் காலங்கள், கடைசி காலம், நியாய தீர்ப்பின் காலம் என்று சொல்லும் பொழுது அது துவங்கி இருக்கிறது. இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே முதலிலேயே துவங்குகின்றதாக இருக்கிறது என்று நமக்கு வேதத்திலே வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வீட்டிலேயே நியாய தீர்ப்பு துவங்கும் போது நாமெல்லாம் இம்மாத்திரம் என்ற செய்தி இதிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு ஏற்கனவே துவங்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலங்களிலும் சரி. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தேவனுடைய சபையிலே நியாய தீர்ப்பு உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே விக்கிரக ஆராதனைக்கு முதலாக கன்றுக்குட்டியை செய்த பொழுது அங்கே உருவாக்கி அதற்கு முன்பாக பலியிட்டு நடனம் பண்ணினார்கள். அதனாலே தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் மூலமாக லேவி புத்திரர் ஏறக்குறைய 3000 பேரை வெட்டி போட்டார்கள். இது தேவனுடைய சபையிலே நியாய தீர்ப்பு துவங்கியதற்கு ஒரு முன்னுதாரணம். அப்படியே வனாந்தரத்தில் மோசேக்கு எதிர்த்து நின்ற கோராகின் புத்திரர் நிலம் பிளந்து அவர்களை அப்படியே விழுங்கி போட்டது. இது ஒரு வகையில ஒரு நியாய தீர்ப்பாக இருக்கிறது. மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக பேசின பொழுது மிரியாம் குஷ்டரோகியானார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலவிதமாக முறுமுறுத்த பொழுது அவர்கள் மீது வாதை உண்டானது. பலவிதமான நியாய தீர்ப்புகளை தேவன் சபையிலே கொடுத்தார். இப்படியே பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் என்று பார்க்கும் பொழுது பேதுரு அனனியா சப்பீரார் தங்கள் காணியாட்சியை விற்று அதிலே ஒரு பகுதியை வஞ்சித்து வைத்தார்கள். அதனால நீங்கள் இவ்வளவு தானா விற்றீர்கள், தேவனுடைய பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நீங்கள் பொய் சொன்ன
காரியம் என்ன என்று சொல்லும்போது, அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அனனியா அங்கே விழுந்து செத்து போனான். அதற்கு பிறகு அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் வந்து அப்படியே சொன்னதும் அவளும் செத்து போனாள். இப்படி பல வாதைகள் ஏற்பட்டன. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்த பொழுது அங்கே காசுக்காரரையும் புறா விற்கிறவர்களையும் பார்த்து, என் தேவனுடைய வீட்டை கள்ளர் குகையாக்கினீர்களே என்று சொல்லி அங்கே இருக்கிற அந்த ஜனங்களை எல்லாம் துரத்தி போட்டார். காசுக்காரரையும் அந்த புறா விற்கிறவர்களையும் இவர்கள் எல்லாரும் அந்த பலகைகள் எல்லாம் கவிழ்த்து போட்டார். இது தேவனுடைய வீட்டை அவர் சுத்திகரிக்கிறதற்கும் தேவனுடைய சபையை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்காக அவர் செய்த காரியங்களை பார்க்கிறோம். இதே காலத்தில் பார்க்கும் பொழுது நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நம்மை தீட்டுப்படுத்துகிறவர்கள் அல்லது நாமே நம்முடைய ஆலயமாகிய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தும் பொழுது அதற்குரிய நியாய தீர்ப்பு அந்த சரீரத்துக்கு கிடைக்கிறது. இயேசபேலை பார்க்கும் பொழுது அவள் விக்கிரக ஆராதனையினாலும் வேசித்தனத்தினாலும் தேவனுடைய ஊழியர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ளும்படியாக ஒரு தவறான ஒரு போதகத்தை அவள் கொடுக்கறதுனால அவளை கட்டில் கிடையாக்கி போடுவேன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கலாம். இதெல்லாம் தேவனுடைய சபையிலே ஏற்படக்கூடிய நியாய தீர்ப்புகளாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கிறதை நாம் பார்த்தோம். இனி சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்ற செய்தியில பார்க்கும் பொழுது, சன்மார்க்கனை எதற்காக நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நீதிமான். நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மல்கியா புத்தகத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் மிகுந்த வருத்தப்படுகிறார். உங்களுடைய வார்த்தை கடினமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், துன்மார்க்கனுக்கு எதுவும் தீமை நடக்கிறதில்ல, கர்த்தர் அவர்களை ஒன்றும் கேட்கிறதில்ல, அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். சாதாரணமாக நாம் பேசுகிறோம், நாம் தேவனுக்கு பயந்து நடக்கிறோம், அதனாலே ஒன்றும் நமக்கு நன்மை கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் செய்து கொண்டு எல்லா பாவங்களையும் செய்து கொண்டு தேவனுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள், நமக்குத்தானே சோதனைகள் வருகிறது என்று பேசுகிறோம். இது தவறு என்று தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 முதல் இருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? இப்பொழுதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதாவது இதற்கு தேவன் வருத்தப்படுகிறார். இதற்கு என்ன நியாய தீர்ப்பு தெரியுமா? 17, 18ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே, அதாவது கர்த்தருடைய வருகையிலே, அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் கடாட்சிப்பேன். அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். இந்த எண்ணத்திற்கு, இந்த செய்கைக்கு ஒரு நியாய தீர்ப்பு. இது நீதிமானாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் இவர்கள் இருவருக்குமே சில நேரங்களிலே நீதிமான்களாகிய அல்லது பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளாகிய நாம் கூட பேசி விடுகிறோம், நமக்கு மாத்திரம்தான் சோதனை வருகிறது என்று சொல்லி. ஆனால் ஒரு வசனம் இருக்கிறது, நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படுங்க. நமக்கு நீதிமான்களாக இருந்தால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் என்ன பாவங்கள் எல்லாம் செய்தோமோ அந்த பாவத்திற்கு உரிய பலனை, தண்டனையை இந்த பூமியில் இருக்கும்போதே அனுபவித்து விடுவோம். நமக்கு
நியாய தீர்ப்பு இல்லை. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இந்த பூமியிலே தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள், தேவனாலே சிட்சிக்கப்படுகிறவர்கள் இவர்களுக்கு கிடையாது. கர்த்தருடைய சிற்றை அற்பமா எண்ணாதே, அவராலே கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. தேவன் தான் நேசிக்கிற மகனை சிருஷ்டிக்கிறார். சிற்றை யாருக்கு வரும்? யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிருஷ்டிக்கிறார். தண்டனை இங்கேயே கொடுத்து விடுகிறார். பரலோகத்திலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாம் போகிறதில்லை. இங்கேயே நாம் அதற்குரிய தண்டனையை அனுபவித்து விடுகிறோம். இன்னும் ஒரு காரியம் கூட உண்டு. என்னாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் செய்கிற பாவங்களுக்கு, பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கு பிள்ளைகளிடத்திலே 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். தவறு செய்கிறவர்கள் அந்த தவறு செய்கிறவர்களுக்குரிய தண்டனையை பெறாதபடிக்கு, தப்பித்து விடாதபடிக்கு அவர்கள் அந்த தண்டனையை 3வது 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பாராம். நாம் செய்கிற பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய பிதாக்கள் முற்பிதாக்களுடைய பாவங்களையும் கூட நாம் இங்கேயே அதற்கு அறிக்கையிட்டு ஜெபித்து நாம் அந்த பாவங்களுக்குரிய தண்டனையை இங்கேயே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய ஸ்லாக்கியம். அது எல்லாருக்கும் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு இருக்காது. சில குடும்பங்களிலே சில சாபங்கள் என்று சொல்லுவார்கள். அது முற்பிதாக்கள் செய்த பாவத்தை அவர்கள் அனுபவிக்கும்படியாக அதை அனுமதித்திருப்பார். அதை நாம் பொறுமையாக அந்த தண்டனையை அனுபவித்து நாம் பொறுத்து கொள்ள வேண்டும். தேவனை நோக்கி முறையிடக்கூடாது. நாம் அனுபவிக்கிற அந்த நியாய தீர்ப்புகள், தண்டனைகள் நாம் செய்த பாவத்தை விட கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். தேவன் அன்புள்ளவர், அதே நேரத்தில் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அவர் அந்த நீதியின்படி நமக்கு நடத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தது பிரசங்கி 11:9 சொல்லப்பட்டிருக்கிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார். எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாகிறது. அதுபோல வாலிபனே உன்னுடைய இளமையிலே சந்தோஷப்படு, வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், நெஞ்சின் வழி கண்ணின் காட்சி எல்லாவற்றிலும் நட. ஆனால் எல்லாம் தேவன் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அடுத்ததாக துன்மார்க்கன், நீதிமான் இவர்களுக்குள்ளே இருக்கிறதான சில காரியங்களை, பொதுவான காரியங்களை பார்க்கும் பொழுது, யோபு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார், நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும், ஆனாலும் உடைய கைக்கு என்னை தப்பி வைக்கிறவன் இல்லை. யோபு துன்மார்க்கன் இல்லை, சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார். ஆனாலும் அவன் கஷ்டப்பட்டான். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கிடைத்தது, அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஆனாலும் அந்த சோதனையிலே அவன் வெற்றி பெற்றான். அதற்கு பிறகு அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ அவன் துன்மார்க்கன் அல்லவே. ஆனாலும் அந்த துன்மார்க்கன் இல்லாத சன்மார்க்கனாக இருந்த போதிலும் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பை பூமியில வைத்தார். எதற்காக? அவனை ஒரு சாட்சியாக நிலைநிறுத்தினார். அவனை உயர்த்த வேண்டும் என்பதற்காக அப்படி பாடுகள் வழியாக நடத்தினார். தாவீதும் கூட ஓரளவுக்கு பத்சேபால் காரியத்தை தவிர அவன் எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாக நடந்தான். தேவனுக்கு பிரியமானவனாக நடந்தான். என் இருதயத்துக்கு ஏற்ற சாட்சியும் பெற்றான். ஆனாலும் பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள் வழியாகத்தான் தேவன் அவனை நடத்தினார். ஏன்? அவனை இஸ்ரவேலின் மேலே ஒரு நல்ல ராஜாவாக, இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த ராஜா வந்தான். அதனாலதான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை சீர்படுத்தி மீண்டும் அதை நிலைநிறுத்தி இந்த தாவீதின் வம்சத்தில் பிறந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருடங்கள் அரசாட்சி செய்ய போகிறார். 1000 வருடங்கள் அந்த அரசாட்சி எதற்காக என்று சொன்னால், இந்த பூமியிலே ஒரு சிறந்த அரசாட்சி இருந்தது. ஆனால் அதில் அவன் தாவீதுக்கு பிறகு வந்தவர்கள் நல்ல ஒரு அரசாட்சி செய்யவில்லை. அதனாலே அந்த வம்சத்தை சேர்ந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வைத்து ஒரு அரசாட்சியை நிறைவேற்றுகிறார்.
ஏதேன் தோட்டத்திலே நாம் இழந்து போனதான 7 விதமான ஆசீர்வாதங்களையும் மீண்டும் இந்த 1000 வருட அரசாட்சியை நமக்கு தருகிறார். நித்திய ஜீவன், பூரண ஆயுசு, ஆளுகை, மகிமை, இப்படி ஐக்கியம், சுதந்திரம், இப்படி பல காரியங்களை தேவன் மீண்டும் நமக்கு தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கு என்று வைக்கப்படுகிறான். துன்மார்க்கன் ஏன் துன்மார்க்கத்திலே இருக்கிறான் என்று சொன்னா, தன் உள்ளத்தின் இச்சையினாலே பெருமை பாராட்டுகிறான், பிறருடைய பொருளை அபகரித்து கர்த்தரை சபித்து அசட்டை பண்ணுகிறான் என்று சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். சங்கீதம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, தன் பெருமையினாலே சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்மார்க்கன் துன்பப்படுத்துகிறான், அவர்கள் நினைத்த சதி மோசங்களிலே அவர்களே அகப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது. அடுத்து துன்மார்க்கனுடைய காரியம் என்னவென்று சொன்னால், துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தான் தேவனை தேடான். அவன் என்ன நினைக்கிறான், தேவன் இல்லை என்பதே அவனுடைய நினைவாக இருக்கிறது. அதனாலே அவன் என்ன செய்கிறான், துன்மார்க்கன் தேவனை அசட்டை பண்ணி நீர் கேட்டு விசாரிக்கிறதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்வான். ஏன் அப்படி சொல்லிக் கொள்கிறான் என்று சொன்னால், அவனுக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. ஏன் வரவில்லை? அவன் அவ்வளவுதான், அவனை விட்டு விட்டார் ஆண்டவர். அவன் திருந்த இடம் இல்லை என்ற ஒரு நிலையில வரும்போது அவனுடைய பாவத்திலே அவன் மாண்டு போவான். ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன, துன்மார்க்கன் தன்னுடைய பாவத்திலே மாண்டு போவதை அவர் விரும்புகிறது இல்லை. எப்படியாவது அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவனுக்கும் சில சிக்ஷைகளை கொடுக்கிறது உண்டு. சில சோதனைகள் வரும், சில வேதனைகள் வரும், சில பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவன் திருந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று தேவன் பார்ப்பார். ஆனால் அவனுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவன் அதிலே இருந்து வெளியே வரமாட்டான். ஆனால் சன்மார்க்கன் அப்படி அல்ல, நீதிமான் அப்படி அல்ல. ஒரு தொல்லை, துன்பம் ஏதாவது வந்தா அவன் உடனே தெரிந்து கொள்வான், தேவன் நம்மை இந்த பாதை வழியாக நடத்துகிறார், நாம் இந்த தவறை செய்கிறோம், இதிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அதிலிருந்து வெளியே வந்து விடுவான். அதனால தான் துன்மார்க்கனுக்கு எப்படியோ அப்படி சன்மார்க்கனுக்கும் வருகிறது. சன்மார்க்கனுக்கு எதற்காக வருகிறது, அதிலிருந்து அவன் தப்பி விட முடியாது. துன்மார்க்கனுக்கு எதற்காக கொடுக்கிறார், எப்படியாவது அவனும் வர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார், ஆனால் அவன் வரமாட்டான். அதனாலே சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே துன்மார்க்கன்கிறான், அவன் அங்கே இருக்க மாட்டான், அவன் ஸ்தானத்தை உற்று விசாரித்தாயானால் அவன் இல்லை. இந்த துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரிலே வர்க்கடிக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த துன்மார்க்கன் ஏன் துன்மார்க்கனாக இருக்கிறான்? துன்மார்க்கம் என்று சொன்னால் என்னென்றால், மார்க்கம் என்றால் வழி, துன் என்றால் தீய, சன்மார்க்கம் என்றால் மார்க்கம் என்றால் வழி, சன் என்றால் தூய்மையான. இப்படி இந்த துன்மார்க்கன் அப்படி ஏன் இருக்கிறான் என்று சொன்னா, துன்மார்க்கமான ஆவி, பிசாசின் ஆவி அவனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த ஆவி அவனை அப்படி நடத்துகிறது. சன்மார்க்கன் என்று சொல்லும்போது ஒரு தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறான், அவன் அதனாலே நல்லதை செய்கிறான். அதனால தான் சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் என்று சொல்கிறான். இப்படி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. நீதிமான் நல்லதையே நினைப்பான், அதனால அவனுக்கு நல்லது கிடைக்கும். துன்மார்க்கன் எதற்காக பயப்படுகிறான், அவன் செய்த தீமைகளை நினைத்து நினைத்து அவன் பயப்படுவான். இப்படி செய்தோமே, இதனாலே நமக்கு ஏதாவது தீமை வந்து விடுமோ என்று அவன் நினைக்கும் பொழுது அந்த தீமை அவனுக்கு வரத்தான் செய்யும். சுழற்காற்று கடந்து போவது போல நீதிமான் கடந்து போய்கொண்டே இருப்பான். நீதிமானோ நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். நீதிமான் நித்தியமாக நிலையான ஒரு அஸ்திபாரம் உள்ளவனை போல அவன் நிலை பெற்று வாழ்வான். அது புயல் அடித்தாலும் சரி, அலை மோதினாலும், எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் அவன் அப்படியே நிற்பான். அசையாத நங்கூரத்தை போல அவன் நிற்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் சுழற்காற்று போல துன்மார்க்கன் சுழன்று 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 கடைசியில் இல்லாமல் போய்விடுவான். துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் என்ன வேறுபாடு என்று சொன்னால், துன்மார்க்கன் மரிக்கும் போது அவன் நம்பிக்கையும் அழிந்து போகும். ஆனால்
நீதிமானுடைய மரணமும் அது அவனுக்கு நம்பிக்கையை தரும். ஏனென்றால் ஒரு நீதிமான் மரிக்கும் பொழுது அவனுக்கு என்ன நம்பிக்கை இருக்கும்? நாம் மரித்தோம், இனி நாம் பரலோகத்துல தேவனோடு கூட இருப்போம் என்ற நம்பிக்கை உடையவன் நீதிமானாக இருக்கிறான். இப்படி துன்மார்க்கனை பற்றியோ சன்மார்க்கனை பற்றியோ இன்னும் பல செய்திகள் நமக்கு உண்டு. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையிலே துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தின் வழியில இராதபடி எச்சரிக்கையா இருக்கும்படி அவனை உயிரோடு காக்கும்படி அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்த பழியை உன் கையில கேட்பேன். ஒரு தீர்க்கதரிசியினுடைய தலையாய பணி இதுதான். துன்மார்க்கனை பார்த்து இவன் செத்து போவான் தன்னுடைய பாவத்தில என்று சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தும் போது அந்த துன்மார்க்கனுக்கு அதை சொல்லிவிட வேண்டும். சொல்லிவிட்டால் அவன் அதிலிருந்து வெளியே வந்தால் அவன் தன்னுடைய பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து நிவர்த்தியாகி அந்த ஆத்மா பிழைக்கும். ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி சொல்லாமல் இருந்தா அந்த ஆத்மாவுடைய இரத்தப்பழி அந்த தீர்க்கதரிசிக்கு வந்துவிடும். எரேமியா தீர்க்கதரிசியை அவன் எல்லாருக்கும் இப்படியெல்லாம் சொன்னதுனாலதான் அவனை பலவிதமாக துன்பப்படுத்தினார்கள். எங்களுக்கு விரோதமாக நீ இப்படி சொல்லுகிறாய் அப்படி சொல்லுகிறாய் என்று சொல்லி அவன் என்ன செய்ய முடியும்? அவன் தன்னுடைய காரியங்களை சொல்லித்தான் தீர வேண்டும். நான் சொல்லாமல் இருந்தால் என் எலும்புகளுக்குள்ளே அக்னி அடைபட்டு கிடக்கிறது என்று அவன் சொல்லுகிறான். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய எலும்புகளுக்குள்ளே அக்னி போல அடைபட்டு கிடக்கிறது. அது வெளியே சொல்லாதனாலே அப்படியே அவனை கொளுத்தி கொண்டிருக்கிறது. தானியேல் கூட அவன் கண்ட தரிசனங்களின் நிமித்தமாக அவன் உரு மாறிற்று என்று சொல்கிறான். அதை அவன் வெளியே சொல்லாமல் அடக்கிக் கொள்ளும் பொழுது இப்படி இருக்கிறது. சில நேரங்களிலே நாமும் கூட சில தரிசனங்கள், வெளிப்பாடுகள் மற்றவர்களை பற்றி சொல்லும் பொழுது அதை சொல்லாமல் இருந்தால் நமக்கு வேதனைகள் இருக்கும். அல்லது பல ரகசியங்கள் நமக்கு பலரை பற்றி தெரியும் பொழுது அதை நம்முடைய மனதிலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான வேதனைகள் மனதிலே இருக்கத்தான் செய்கிறது. இது இப்படி இந்த துன்மார்க்கனை பற்றிய செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமல்ல, தன் வழிகளை விட்டு அவன் திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய துரோகம் தான் அவனுக்கு அடுத்த நியாய தீர்ப்பை கொடுக்கும். அவன் இதுவரைக்கும் செய்த நீதி அவனை தப்புவிக்காது, அது நினைக்கப்படாது. அவன் செய்கிற அக்கிரமம் தான் நினைக்கப்படும். அதே மாதிரி துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிறான் என்று சொல்லுங்க. திரும்புகிற நாளிலே அந்த அவன் செய்த அக்கிரமத்தினால அவன் விழுந்து போகிறது இல்லை, அவனுக்கு ஒரு கிருபை கொடுக்கப்படும். அந்த மனம் திரும்புகிறான் அல்லவா, அந்த மனம் திரும்புகிற அந்த நீதி ஒருவேளை அவனை விழுந்து போகாமல் காக்குமே தவிர அவன் செய்ததான் அக்கிரமங்களினாலே அவன் அப்பொழுது விழறதில்லை. ஆனால் அந்த அக்கிரமத்திலேயே அவன் நிலைத்திருந்தால் அந்த அக்கிரமத்திலே விழுந்து போவான். இப்படி நீதிமான் தான் செய்கிற பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினாலே பிழைப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி சில தேசங்கள் கூட நியாய தீர்ப்புக்கு உள்ளானது. அதை நாம் ஏற்கனவே பல செய்திகளில் பார்க்கிறோம். சீதோன் பட்டணம் இதெல்லாம் ஏற்கனவே நியாய தீர்ப்புக்கு உள்ளானது. அதற்கு காரணம் அந்த எண்ணங்கள், நினைவுகள். எருசலேம், எகிப்து இதை பற்றியெல்லாம் ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இனி மல்கியா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபசாரருக்கும் பொய்யானிடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று இது கடைசி நாளிலே அப்படி அவர் இருப்பார் என்ற அந்த காரியத்தை இது சொல்லுகிறது. இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அடுத்து புதிய ஏற்பாட்டு காலத்தில் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதிலே
கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதாம். தன் சகோதரனை வீரன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்துக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலம் மிகுந்த ஒரு அதிக அளவு கிருபையை நமக்கு தருகிறது, அதிக அளவு நன்மையை நமக்கு தருகிறது. அதே நேரத்திலே அதிக அளவு தண்டனையும் நமக்கு தருகிறது. எப்படி என்றால், வியோடு உபச்சாரம் செய்கிறவன் அவன் அது ஒரு பாவம், அது கல்லிருந்து கொலை செய்யப்பட கட வேண்டும் என்று எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் அவளோடு விசாரம் செய்தாயிற்று. காரணம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் போகிற இடம் சாதாரணமான இடம். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகிய நாம் போகிற பரலோகம் மிகுந்த மேன்மையான ஒரு இடம். அதனால் அதற்கேற்ற பரிசுத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதே போல தன்னுடைய சகோதரனை மூடன் என்று சொல்கிறவனே இரு நரகத்துக்கு போகிறான் என்று சொன்னால் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், இவனும் சகோதரனும் ஒரே ரத்தத்தினாலே உண்டானவர்கள். அப்படி இந்த ஒரே ரத்தத்தை உடையவர்களாக இருக்கும் பொழுது, இவன் தன் சொந்த சகோதரனை குற்றப்படுத்தும் போது தன்னுடைய சொந்த ரத்தத்தை, தன்னுடைய பெற்றோரை அவன் கனவீனப்படுத்துகிறான், பெற்றோரை நிந்திக்கிறான். இதை உருவாக்கின இவர்கள் இருவரையும் உருவாக்கின தேவனை நிந்திக்கிறான். அப்படியானால் தேவனையும் தன்னுடைய பெற்றோரையும் நிந்திக்கிறது அது கொலைபாதகம். சகோதரனை பகைக்கிறது கொலைபாதகம். இப்படியெல்லாம் பல செய்திகள் நமக்கு உண்டு. அடுத்து இந்த கடைசி நாளிலே ஏற்படக்கூடிய சில நியாய தீர்ப்புகளை பற்றி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை எல்லாம் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் வியாதிகளை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்து சொல்கிறார், ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது வாழ்த்துங்கள், அது அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு வரும். அபாத்திரமாக இருந்தால் உங்களுடைய சமாதானம் உங்களிடத்துல திரும்பி வந்துவிடும். யாராவது உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தையை கேட்காமல் போனால் அந்த வீட்டை பட்டணத்தை விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதிரி போடுங்கள். அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குமா, நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கும் பொழுது அது அதிகமானதாக இருக்குமா. நியாய தீர்ப்பு நாளில அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதோம் குமார நாட்டுக்கு நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறேன். இப்படி ஒரு கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரர்களுக்கு அவர்களுக்கு தேவையான ஒரு கனத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால், அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சோதோம் குமாரா பட்டணத்துக்கு நேர்ந்ததை காட்டிலும் அந்த நகரத்திற்கோ அல்லது அந்த வீட்டிற்கோ அது ஒரு பெரிய சாபமாக இருக்கும். இன்றைக்கும் கூட பார்த்தா பல ஊழியக்காரர்கள் அசட்டை பண்ணப்படுகிறார்கள், நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அதை பற்றி ஜனங்களுக்கு நல்ல விழிப்புணர்வு இல்லை. என்னவோ பேசுகிறார்கள், எதையோ பேசுகிறார்கள், எப்படி எல்லாமோ துக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கோ அந்த வீட்டிற்கோ சோதோம் குமாராவுக்கு ஏற்பட்டதை காட்டிலும் அதிகமாக இழப்பு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது மிகுந்த வருத்தத்துக்கு உரிதான செய்தியாக இருக்கிறது. அடுத்து மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, சில பட்டணங்களுக்கு போய் அவர் பலத்த செய்கைகளை எல்லாம் செய்தார். ஆனாலும் கூட மனம் திரும்பாமல் போனதினாலே அந்த பட்டணங்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். என்ன சொல்கிறார், கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாக இருக்கும் என்று
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரை இருக்கிற வசனங்களிலே சொல்லியிருக்கிறார். இந்த பட்டணங்களுக்கு போய் பலத்த செய்கைகளை கொடுத்து சொன்னார். வியாதிஸ்தரை குணமாக்கினார், பலவிதமான அற்புதங்கள் அடையாளங்களை செய்தாலும் கூட ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவரை நம்பவும் இல்லை, தேவனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, மகிமைப்படுத்தவில்லை. அதனாலே அவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் அப்பொழுது தீரு பட்டணத்திலே யார் யார் மூலமாக செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுதே மனம் திரும்பி இருப்பார்கள். அதனாலே நியாயத்தீர்ப்பு நாளிலே என்ன நடக்கும்? அந்த பட்டணங்களை காட்டிலும் அதிகமான அளவுக்கு இழப்பு இங்கே நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாம் பேசுகிற ஒரு வார்த்தையும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பலருக்கு விரோதமாக பல வார்த்தைகளை நாம் பேசுகிறோம், ஆனால் அவர்கள் மனம் புண்படும் என்று நாம் நினைக்கிறதில்லை. அதுவும் ஒரு இரத்தப்பழிதான் என்று நாம் நினைக்கிறதில்லை. நாம் யாரை குறித்து பேசினோமோ அவர்கள் மனம் எவ்வளவு பாடுபடும், அவர்கள் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார்கள், இதை பற்றி நாம் நினைக்கிறதே இல்லை. ஆனால் அது நமக்கு திரும்பி வரும் பொழுது அப்பொழுதுதான் அதனுடைய வலி நமக்கு தெரியும். அதனாலே மற்றவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது என்பது இந்த வசனத்தில இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை இருக்கிற வசனங்களை பார்க்கும்போது, யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான் கர்த்தாவே? யார் உம்முடைய பரிசுத்த பர்வத்திலே வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தன் நாவினாலே புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதிலே தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். பணத்தை வட்டிக்கு கொடாமல் குற்றமில்லாதனுக்கு விரோதமாக லஞ்சம் வாங்காமல் இருக்கிறான். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதெல்லாம் செய்கிறவன் அவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான் என்று இங்கே சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து மத்தேயு 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில காரியத்தை சொல்லியிருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார். ஆனால் யோனாவிலும் பெரியவராகிய நான் இங்கே இருந்தாலும் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்களாம். ஏன் தெரியுமா? அந்த காலத்திலே இப்படி ஒரு வல்லமையான ஒரு தேவன் அங்கே போய் சொல்லியிருந்தால் அவர்கள் திருந்தி இருப்பார்கள். அதே போல பழைய ஏற்பாட்டு காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக துவங்கப்பட்டது. இதனாலே தான் நோவாவின் காலத்திலே அந்த பேழையில இருந்த கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் பாதாளத்திலே இருந்ததுனாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அவர் சிலுவையிலே மரித்து அந்த ஆவியிலே போய் பாதாளத்தில் இருந்த அந்த ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்று நான் பேதுரு புத்தகத்திலும் சங்கீதத்திலும் வாசிக்கிறோம். அப்படி இவர்கள் மனம் திரும்பக்கூடிய காரியங்கள் இருந்த போதிலும் அவர்கள் மனம் திரும்பவில்லை. அதனாலே இந்த நியாய தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் எழுந்து நின்று உங்களை குற்றம் சுமத்துவார்கள் என்று சொல்கிறார். அடுத்து தென் தேசத்து ராஜஸ்திரி சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தால், ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆனால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்திரி இந்த சந்ததியாருடைய எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாளாம். இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் தேவனுடைய குமாரன் வந்தும் நீங்கள் அவருடைய சொல்லை கேட்கவில்லையே, மனம் திரும்பவில்லையே என்று சொல்லி அவள் எழுந்து சாட்சியாக சொல்லுவாளாம். இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது, இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு இப்பொழுதே உண்டாகிறது. ஏனென்றால் உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்பட்டதை
வானத்திலே இருந்து அந்த வலு சர்ப்பம் பிசாசு மின்னலை போல கீழே விழுந்ததை அவர் தரிசனத்திலே கண்டதாக சொல்லியிருக்கிறார். அப்படி அவன் தள்ளப்பட்டதினாலே இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு உண்டானது. அடுத்து, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகள் நீயே செய்கிறபடினாலே, நீ மற்றவர்களுக்கு குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறார். அதாவது நாம் செய்கிற தவறு அது செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் மற்றவர்கள் அதே தவறு செய்யும்போது குற்றப்படுத்தும் பொழுது, அவர்களை குற்றப்படுத்தும் போது அந்த தவறை செய்கிற நம்மை நாமே குற்றப்படுத்திக் கொள்கிறோம் என்ற செய்தி இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாக இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளுமா. இங்கேயே அவர்கள் நியாய தீர்ப்பை அடைவார்கள். ஆனால் சிலருடைய பாவங்கள் அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். அது ஒரு ஆக்கினைக்குள்ளாக, நியாய தீர்ப்புக்குள்ளாக போய்விடும். வெளியரங்கமாக இருந்து அது தண்டிக்கப்பட்டு அவன் மனம் திரும்பினால் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இல்லை என்றால் அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கும் என்று பார்க்கிறோம். அடுத்தது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்த ஆயத்தமாயிருக்கிற தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய புறஜாதியார் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு துவங்கும் காலமாயிருக்கிறது. முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் முடிவு என்னமாயிருக்கும். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நீதிமான், இந்த நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலம் என்பது பற்றி நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்படி இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே பலவிதமான நியாய தீர்ப்புகள் உண்டாகி இருக்கிறது. அது நடக்கத்தான் செய்கிறது. பாவம் செய்த தூதர்களையும் அந்தகார சங்கிலினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்பு வைப்பவர்களாக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கடைசி நாட்களிலே இந்த இரத்தப்பழியில இருக்கிறவர்கள், எங்களை எப்பொழுது எங்களுடைய இரத்தப்பழிக்கு நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி அவர்கள் கூறுகிற காரியத்தை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இப்படி கடைசியில பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில, பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவனை கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து வானமும் பூமியும் அகன்று போயின. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்று வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அந்த புத்தகங்களிலே எழுதப்பட்டவர்களின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். சமுத்திரம் தன்னிலே இருந்த மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களிலே இருக்கிற மரித்தோரை ஒப்புவித்தன. எல்லாம் தங்களுடைய கிரியைகளின்படி நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வரை இருக்கிற வசனங்களில நாம் பார்க்கிறோம். இந்த நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டதை வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இது யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமோ தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்கள், மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலோ தங்கள் கையிலோ அதன் முத்திரையை தரித்து கொண்டவர்கள், இவர்கள் 1000 வருடம் கிறிஸ்துவுடனே கூட அரசாளுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த நியாய தீர்ப்பிலே நாம் பங்கு கொள்ளாதபடி கர்த்தருடைய வருகையிலே காணப்பட ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, நாங்கள் நீதிமானுக்கு பூமியிலே சரி செய்யப்படும் என்ற அந்த வசனத்தின்படி நாங்கள் எல்லாரும் இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு உட்படாதபடிக்கு உம்முடைய வருகையில காணப்பட உதவி செய்யும். உடைய மேன்மையான நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் இருக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென்.
ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. ஆமென்.